வேண்டும் என்றார். ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நானே உயிர்த்தெழும் நானே ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட விடுதலையை அந்த தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்து, அப்பா எல்லா பழக்கத்தையும் மாற்றினார். தயவுக்காக நான் நன்றியோடு இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய அம்மாவுடைய பார்வை மாறினது. என்னுடைய கானா பாடல் எல்லாவற்றையும் நான் விட்டு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கானா பாடலெல்லாம் விட்டு ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கானா பாடல் பாடுகிற திறமையை உனக்கு நான் தான்ப்பா கொடுத்தேன். அந்த திறமையை நீ எனக்காக பயன்படுத்துவாயா? மரித்து போன சடலுக்கு முன்பாக பாடினாயே, எனக்காக நீ பாட வருவாயா என்று சொன்னபோது, தகப்பனே நான் உமக்கா நான் பாட வருவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். 2 வருஷம் ஆகுது, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஆண்டவர் ஒருவரே சாட்சியாக நிறுத்தி இந்த நேரத்தில் சாட்சியை கொடுத்த அருமையான ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு